வெல்கம் டு ஆல். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மாடுலர் அரித்தமெட்டிக் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் நேற்று டிஃபைன் பண்ணது இசட்டன் அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்கோம். செட் ஆஃப் ஆல் கான்குவன்ஸ் கிளாஸஸ் மாடுலோ என், அதுதான் இசட்டன். அதில் ரெண்டு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணோம். ஒன்று பிளஸ் என், இன்னொன்று கிராஸ் என். அடிஷன் மாடுலோ என், மல்டிப்ளிகேஷன் மாடுலோ என், ரெண்டு ஆப்ரேஷன் சொல்லியிருக்கோம். அப்போ இசட்டன்கிற ஒரு செட்டு கிடைச்சிருச்சு, பிளஸ் என் கிராஸ் என் ரெண்டு ஆப்ரேஷன் கிடைச்சிருச்சு. எந்த ஆப்ரேஷன் இசட்என்ல வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்க்கணும்னா அதான் பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் வந்து புக்ல கொடுக்கல, ஆனா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதனால அதை செஞ்சிருவோம்னா எக்ஸாம்பிள் 1 இது வந்து புக்ல கிடையாதுங்க, நம்மளா கொடுப்போம். ப்ரூவ் தட் இன் இசட்என் பிளஸ் என் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். இசட்என்ல இந்த அடிஷன் மாடல் இருக்கு இல்லையா, பிளஸ் என் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ், எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லணும். இசட்என்ல பிளஸ் என் இருக்கு இல்லையா, அது 5 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. பாருங்க, கன்சிடர் த செட் ஆஃப் ஆல் கான்குவன்ஸ் கிளாஸஸ் மாடுலோ என், அதுக்கு பேர் இசட்என். இசட்என்னா என்ன? செட் ஆஃப் ஆல் கான்குவன்ஸ் கிளாஸஸ் மாடுலோ என். சரி, இசட்என்ல எதுல இது வரைக்கும் இருக்கும்? கான்குவன்ஸ் கிளாஸ் 0ல இருந்து கான்குவன்ஸ் கிளாஸ் n-1 வரைக்கும் இருக்கும். Z4னா 0 1 2 3, Z5னா 0 1 2 3 4. n அப்படின்னா இதுல எதுல முடியும்? n-1ல முடியும். இப்போ 0 கான்குவன்ஸ் கிளாஸ் 0ல ஆரம்பிச்சு கான்குவன்ஸ் கிளாஸ் n-1 வரைக்கும் உள்ளதுதான் இசட்என். இது நேற்றே சொல்லியாச்சு. இதுல என்ன ஆபரேஷன் எடுத்துருக்கோம்? பிளஸ் n எடுத்துருக்கோம்னா ஒரு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வருதான்னு பார்ப்போம். கான்குவன்ஸ் கிளாஸ் A, கான்குவன்ஸ் கிளாஸ் B பிலாங்ஸ் டு இசட்என். இசட்ல ரெண்டு எலமெண்ட் எடுத்தாச்சு, ரெண்டையும் பிளஸ் பண்ணுவோம். பிளஸ் பண்றதுக்கு இதான் டெஃபினிஷன்ங்க. ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். A பிளஸ் B. A பிளஸ் B வந்து என்னோட கம்மியா இருந்தா அப்படியே போடணும். சப்போஸ் என்னோட அதிகமா இருந்தா இங்க n இஸ் கிரேட்டர் than or equal to என்னங்க? A பிளஸ் B இஸ் கிரேட்டர் than or equal to n. R கிடையாதுங்க, என்ன n. where R is the least non-negative remainder when A plus B is divided by n. ரெஃபரன்ஸ்ல பார்ப்போம், இங்க R வரும், இங்க என்ன ஒரு n வரும். A plus B is greater than or equal to n. less than n இருந்தா வெறும் A plus B. greater than or equal to n இருந்தா R போடணும். R is the least non-negative remainder when A plus B is divided by n. இந்த R எப்படி கிடைச்சது? A plus B ஐ n ஆல் டிவைட் பண்ணா கிடைக்கிற ரிமைண்டர் தான் R. அப்ப A plus B ஐ n ஆல் டிவைட் பண்ணா கிடைக்கிற ரிமைண்டர் R. ரிமைண்டர் என்னவா இருக்கலாம்? 0வா இருக்கலாம். எது வரைக்கும் இருக்கலாம்? n வரைக்கும் இருக்கலாம். R வந்து என்ன இருக்காது. சப்போஸ் இங்க 3 வந்து இங்கேயும் 3 வந்துச்சுன்னா ஒரு தடவை டிவைட் பண்ணிடுவீங்க தெரியுமா, இன்னொரு தடவை 3 ஆல் டிவைட் பண்ணுவீங்க. எப்பவுமே ரிமைண்டர் வந்து டிவைசரோட கம்மியா இருக்கும். R வந்து எதோட கம்மி? என்னோட கம்மி. பட் ஆரோட லீஸ்ட் வேல்யூ இருக்கலாம், 0வா இருக்கலாம். 0 less than or equal to or less than n. Rங்கிறது ரிமைண்டரா இருக்கிற காரணத்தினால ரிமைண்டர் 0வா இருக்கலாம். பட் n இருக்க முடியாது, என்னோட கம்மியா தான் இருக்கும். எப்பவுமே ரிமைண்டர்ங்கிறது டிவைசரோட கம்மியா தான் இருக்கும். அப்ப இங்க ஆரோட வேல்யூ 0ல ஆரம்பிச்சு என்னோட கம்மியா இருக்கும், அதாவது n-1 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும். அப்ப ஆரோட வேல்யூ என்னோட கம்மி தானே. அப்ப கான்குவன்ஸ் கிளாஸ் R இசட்என்ல இருக்கும். இசட்என்ல உள்ளது ஃபுல்லா இந்த எதோட கம்மி? என்னோட கம்மியானதுதான். n-1 வரைக்கும் தான் இசட்என்ல இருக்கு. கான்குவன்ஸ் கிளாஸ் R இசட்என்ல இருக்குமா? இருக்கும். ஏன்னா R எதோட கம்மி? என்னோட கம்மி. அப்ப இசட்என்ல வரும். அப்போ கான்குவன்ஸ் கிளாஸ் A பிளஸ் என் கான்குவன்ஸ் கிளாஸ் Bக்கு ரெண்டு ஆன்சர் வரலாம். ஒன்னு இது வரலாம், இல்ல இது வரலாம். இது வந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்னோட கம்மி தான். A பிளஸ் B என்னோட கம்மி தானே. என்னோட கம்மியா இருந்தாலே இசட்என்னுக்குள்ள வரும். ஏன்னா இசட்என்னுக்குள்ள எது வரைக்கும் இருக்கு? n-1 வரைக்கும் இருக்கு. அப்ப A பிளஸ் B ஆல்ரெடி என்னோட கம்மி, அப்ப இசட்என்ல வந்துடும். சப்போஸ் இந்த ஆன்சர் வராம இந்த ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க, R எதோட கம்மி? என்னோட கம்மி. அப்ப கான்குவன்ஸ் கிளாஸ் R எதோட வந்துடும்? இசட்என்னுக்குள்ள வந்துடும். ரெண்டு கான்குவன்ஸ் கிளாஸ் எடுத்து ப்ளஸ் பண்ணா மறுபடியும் எதுக்குள்ள இருக்கும்? அதே செட்டுக்குள்ள தான் இருக்கும். இதுல எந்த ரெண்டு இதை எடுத்து ஆட் பண்ணாலும் மறுபடியும் எதுக்குள்ள தான் வரும்? இசட்என்னுக்குள்ள தான் வரும். Closure properties is satisfied. In both cases, congruence class A plus and congruence class B belongs to Zn. Suppose ரெண்டையும் ஆட் பண்றீங்க, இந்த ஆன்சர் வந்தாலும் Zn உள்ள இருக்கும். ஏன்னா இது எதோட கம்மி? என்னோட கம்மி. இந்த ஆன்சர் வந்தாலும் Zn உள்ள இருக்கும். ஏன்னா இது எதோட கம்மி? Rங்கிறது எதோட கம்மி? என்னோட கம்மி. இந்த ரெண்டு ஆன்சர்ல எந்த ஆன்சர் வந்தாலும் Zn உள்ள இருக்கும். அதனால in both cases, congruence class A plus and congruence class B belongs to Zn. அப்ப A யும் B Zn ல இருந்துச்சுன்னா A plus B Zn ல இருக்கும். For all A, B belongs to Zn. Plus n is binary operation on Zn. அப்ப கண்டிப்பா plus n ங்கிறது என்னது? Zn ல binary operation. So closure property is satisfied. First commutative property யோசிக்க வேண்டாம். A யோட B plus பண்ணாலும் B யோட A plus பண்ணாலும் அதே தான் ஆன்சர். 4 plus 3 நாலும் 3 plus 4 நாலும் ஒண்ணுதான். அடிஷன் தானங்க, சாதாரண அடிஷன். என்ன மாடுலஸ் n போடுறோம், அவ்வளவுதான். அதனால எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் சேம் தான். So commutative property is satisfied. அதே மாதிரி தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. A plus n B plus n C is equal to A plus B plus n B plus n C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போட்டாலும் செகண்ட் பிராக்கெட் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா நீங்க அடிஷன் தானே பண்ண போறீங்க.
நீங்க நம்பரை ஆட் பண்ணுவீங்க, என்னோட கம்மியா இருந்தா அப்படியே போடுவீங்க, என்னோட பெருசா இருந்தா என்ன பண்ணுவீங்க, என்னால் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் போடுவீங்க. அதான பிளஸ் என் அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க, நம்பரை ஆட் பண்ணணும், உள்ள நம்பரை ஆட் பண்ணணும். என்னோட கம்மியா இருந்தா அப்படியே போடணும், என்னோட அதிகமா இருந்தா என்னால டிவைட் பண்ணிட்டு, என்னோட என்னைக்கு ஈக்குவலாவோ இல்லை என்னோட அதிகமாக வருதோ என்னால டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் எழுதிங்க. என்னைக்கு உள்ள உள்ளதை ஆட் பண்ண தானே போடுறீங்க. உள்ள உள்ளதை ஆட் பண்ணும்போது வேல்யூ என்ன செய்யாது, எப்படி ஆட் பண்ணாலும் வேல்யூ மாறாது. சரிங்களா, அப்போ ஆன்சர் மாறாதுன்னு அர்த்தம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. இப்படி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் போட்டாலும் செகண்ட் ப்ராக்கெட் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. சரி, ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இசட்என்ல 0 இருக்குல்லங்க. இசட்என்னே இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது, 0ல தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதிருக்கோம். 0ல தான் ஆரம்பிக்குது. ஏன்னா 0வோட எதை சேர்த்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும், அதான் வரும். 0 + n 1ன்னா 1 தான், 0 + n 2னா 2 தான். அதே நம்பர் தான் ஆன்சர் வரும். 0வோட எதை ஆட் பண்ணாலும் ஆன்சர் அதே தான். ஸோ congruence class 0 belongs to Zn such that a + n 0 is equal to 0 + n a is equal to a for every a belongs to Zn. 0வோட எதை சேர்த்தாலும் ஆன்சர் அதே தான் வரும். ஸோ congruence class 0 is the identity element in Zn. 0 தான் Znல identity element. ஸோ existence of identities are shown. ஐடென்டிட்டி கிடைச்சிருச்சு. இன்வெர்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். for every l belongs to Zn, n minus l belongs to Zn. l வந்து Znல இருந்தா n minus l Znல இருக்கும். ஏன்னா l வந்து Znல இருக்குன்னா l எதோட கம்மி, என்னோட கம்மி. அப்படிதானங்க, என்னோட கம்மியான நம்பர் தான் Znல இருக்கும். l வந்து என்னோட கம்மி. அப்போ n minus l என்னோட கம்மி தான். இப்போ 3 வந்து 5யோட கம்மி. 5 minus 3 5யோட கம்மி தானே. 5 minus 3 2 தானே, 5யோட கம்மி தான். சரிங்களா, 4 5யோட கம்மி. 5 minus 4 1, அதுவும் 5யோட கம்மி தான். ஒரு நம்பர் என்னோட கம்மியா இருந்தா அந்த n minus l வந்து என்னோட கம்மியா இருந்தா n minus l எதோட கம்மியா இருக்கும், என்னோட கம்மியா இருக்கும். அப்ப Znக்குள்ள வந்துடும். லாஜிக் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. l Znல இருந்துச்சுன்னா n minus l Znல இருக்கும். n minus lங்கிறது எதோட கம்மி, என்னோட கம்மி. என்னோட கம்மியா இருந்தாலும் Znல இருக்கும். n minus l தானே, n ல இருந்து l மைனஸ் பண்றோம். அப்ப இதோட வேல்யூ என்னோட கம்மி தான். Znல வந்துடும். சரி, l ஓட n minus l ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க. l plus n n minus l இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், l minus l கேன்சல் ஆகி n இருக்கும். என்னன்னா என்னன்னு போடக்கூடாது, என்ன என்னால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் போடணும். என்ன என்னால் டிவைட் பண்ணா ஒரு n is n, ரிமைண்டர் என்ன 0. ஸோ ஆன்சர் இஸ் 0. ஏன்னா டோட்டல் போடும்போது இந்த பிளஸ் எண்ணுக்குள்ள ஒரு நம்பரே அதே நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் என்னதான் 0 தான். மாதிரி n minus l plus l எவ்வளவு வரும், n minus l plus n l எவ்வளவு, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. minus l plus l கேன்சல், வெறும் n தான் ஆன்சர் வரும். ரெண்டு உள்ளோட பிளஸ் பண்ணா என்ன வரும், minus l plus l கேன்சல் ஆகி n வரும். என்ன என்னால டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன 0, கோஷன்ட் 1 பட் ரிமைண்டர் 0. ஸோ ஆன்சர் இஸ் 0. இப்போ l ஓட n minus l சேர்த்தா ஆன்சர் 0 வருது. அப்போ l ஓட இன்வெர்ஸ் என்ன, n minus l. இப்போ the inverse of l is n minus l. இது ஒன்வேர்ட்ல கேட்பாங்க. z n பொறுத்து l ஓட இன்வெர்ஸ் என்ன, n minus l. z 5 பொறுத்து 3 ஓட இன்வெர்ஸ் என்ன, 5 minus 3 that is 2. z 5 பொறுத்து 1 ஓட இன்வெர்ஸ் என்ன, 5 minus 1 4. 1 ஓட இன்வெர்ஸ் 4. அந்த மாதிரி l ஓட இன்வெர்ஸ் n minus l. எல்லா நம்பருக்கும் இந்த மாதிரி இன்வெர்ஸ் கிடைக்கும். l ஓட இன்வெர்ஸ் n minus l. l Znல இருந்தா n minus l இதுல தான் இருக்கும், Znல தான். Every element of Zn has the inverse in Zn. So existence of inverse is assumed. இன்னும் existence of inverse கிடைச்சிருச்சு. அப்போ Zn plus n எடுத்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ Z4ல +4 எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். Z5ல +5 எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். Z6ல +6 எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்ன பண்ணுவோம், சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா பிளஸ் எடுத்தா பிரச்சனை இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. in Zn check all the properties for cross n. cross nல எல்லா ப்ராப்பர்ட்டி வருதான்னு செக் பண்ணி பாருங்க அப்படி சொல்லியாச்சுன்னா. சரி, Zn is the set of all congruence classes modulo n. Znல 0 ஓட ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கும், n minus 1 வரைக்கும் இருக்கும். let us take cross n in Zn. இதெல்லாம் வழக்கு போட எழுதுறதான. சரி, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வருதுன்னு பார்ப்போம். a b Zல இருக்குன்னு வச்சுக்கோங்க. what is a cross n b, a cross b னே போட்டுக்கலாம். if a cross b is less than 1. r ன்னு போடணும் if a cross b is greater than or equal to 1. அங்க வந்து இது தப்பா எழுதிருந்தாங்க, இங்க கரெக்டா எழுதிருக்குமா, a cross b is greater than or equal to n. n and above n இருந்தா r ன்னு போடணும். then r, where r is the least non-negative remainder when a cross b is divided by n. a cross b n ஆல் டிவைட் பண்ணா கிடைக்கிற ரிமைண்டர் தான் r. ரிமைண்டர்ங்கிறது 0வா இருக்கலாம், பட் டிவைசரோட கம்மியா இருக்கும். இப்போ n ஓட கம்மியா இருக்கும். இப்போ 0 less than or equal to r less than n. இப்போ r வந்து n ஓட கம்மியா, இப்போ கான்ஃபரன்ஸ் கிளாஸ் r எதுக்குள்ள இருக்கும், Znக்குள்ள இருக்கும். Znல உள்ளது ஃபுல்லா எதோட கம்மி, n ஓட கம்மி. இப்போ n ஓட கம்மியா இருந்தாலே Znல இருக்கும். ஸோ rங்கிறது n ஓட கம்மி. இப்போ கான்ஃபரன்ஸ் கிளாஸ் r Znல இருக்கும். அப்போ கான்ஃபரன்ஸ் கிளாஸ் A கிராஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் கிளாஸ் B கண்டுபிடிக்கிறீங்க.
ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துச்சுன்னா கண்டிப்பா இசட்என்ல இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல உள்ள ஏ கிராஸ் பி எதோட கம்மி, என்னோட கம்மி. என்னோட கம்மியா இருந்தாலும் இசட்என்ல இருக்கும். செகண்ட் ஆன்சர் வந்தாலும் இசட்என்ல இருக்கும். ஏன்னா 6 எதோட கம்மி, இசட்என் என்னோட கம்மி, இசட்என்ல இருக்கும். ரெண்டு கேஸ்லயுமே கான்ஃபரன்ஸ் கிளாஸ் ஏ கிராஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் கிளாஸ் பி வந்து இசட்என்ல இருக்கும். இந்த ஆன்சர் வந்தாலும் இசட்என்ல இருக்கும், இந்த ஆன்சர் வந்தாலும் இசட்என்ல இருக்கும். அப்ப கிராஸ் இஸ் a binary operation on Zn. So class closure property is satisfied. Commutative property தாராளமா வரும். உள்ளோட மல்டிப்ளை பண்ணிட்டு என்னால் டிவைட் பண்ணுவீங்க அப்படிதானே. உள்ளோட மல்டிப்ளை பண்ணும்போது a into b b into a ஒன்று தானே. அங்க a cross and b b cross and a என்னதான் சேம் தான். So commutative property is satisfied. ஏன்னா மல்டிப்ளை பண்ணுவீங்க, என்னோட கம்மியா இருந்தா அப்படியே போடுவீங்க, என்னோட அதிகமா இருந்தா டிவைட் பண்ணிட்டு என்ன செய்வீங்க, ரிமைண்டர் போடுவீங்க. பட் உள்ள மல்டிப்ளிகேஷன் தான் நடக்க போகுது. எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேமா தான் வரும். a into b யும் b into a ஒரே ஆன்சர் தான். more associative property தாராளமா வரும். a cross and b cross and c is equal to a cross and b cross and c. நான் cross and தான உள்ள பண்ண போறது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேமா தான் வரும். 2 into 3 into 5 2 into 3 into 5 சேம் தான். அதனால காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டவுட் கிடையாது. அதேதான். நம்ம பண்ண போறது மல்டிப்ளிகேஷன் தாங்க. வர்ற ஆன்சரை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். வர்ற ஆன்சர் என்னோட கம்மியா இருந்தா அப்படியே போட்டுருவோம். என்ன அண்ட் அபோவ் என்ன இருந்தா டிவைட் பண்ணி ரிமைண்டர் போடுவோம். பட் எனிஹோ மல்டிப்ளை பண்ண போறது என்னது சாதாரண மல்டிப்ளிகேஷன் தாங்க. அதனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? இருக்கு. 1 வந்து இசட்என்ல இருக்கு. 1 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் அதே தானே வரும். a into 1 அப்படின்னா a தான். 1 into a எவ்வளவுதான்? a தான். ஏன்னா உள்ள வந்து சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். a into 1 a தான். அப்ப இசட்என்ல இருக்கு. a வந்து இசட்என்ல இருக்கிறதுனால என்னோட கம்மியா இருக்கும். அப்படி அதே ஆன்சர் a வரும். நம்ம 1 into a தான். அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்ஃபரன்ஸ் கிளாஸ் 1 இஸ் தி ஆர்டினேட் எலமெண்ட் இசட்என். ஆர்டினேட் எலமெண்ட் கிடைக்குது. பட் இன்வெர்ஸ் கிடைக்குதானா? கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா 0 இருக்கு பாத்தீங்களா? 0க்கு இன்வெர்ஸ் கிடையாது. 0 belongs to Zn. We cannot find an element L belongs to Zn such that 0 cross n L is equal to L cross n 0 is equal to 1. 0 ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஐடென்டிட்டி 1 கிடைக்காது. ஏன்னா 0 ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தான் வருமே தவிர என்ன வராது? 1 வராது. இப்போ 0க்கு என்ன இருக்காது? இன்வெர்ஸ் இருக்காது. இப்போ 0 has no inverse. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்வெர்ஸ் வரணும்னு என்ன அர்த்தம்? ரெண்டு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது 1 வந்துச்சுன்னா தான் என்ன அர்த்தம்? இன்வெர்ஸ் வருதுன்னு அர்த்தம். 0 ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 வருமே தவிர என்ன வராது? 1 வராது. 0க்கு என்ன கிடையாது? இன்வெர்ஸ் கிடையாது. The existence of inverse is not assured. இப்போ கிராஸ் எண்ல என்ன பிரச்சனை வரும்? இன்வெர்ஸ் கிடைக்காது. 0க்கு இன்வெர்ஸ் கிடைக்காது. அதனால இன்வெர்ஸ் இது வந்து என்ன செய்யாது? சாட்டிஸ்ஃபை ஆகும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் மட்டும் என்ன செய்யாது? வராது.